ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தார். அந்த ஆள் ஒரு நாள் என்ன பண்ணார், காட்டுக்கு போய் ஏதாச்சும் வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போகிறாப்படி. அப்படி போகிறப்போ அங்கே போனதில் ஒரு கிளியை பிடிச்சிட்றாப்படி. கிளி தான் அந்த ஆள் கிடைக்குது. அதை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்த்தலாம், சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு வளர்த்துறக்க ஆரம்பிக்கிறாப்படி. அந்த கிளி வந்து அது வாட்டுக்கு அப்படியே வளர்ந்துட்டு இருக்குது. வளர்ந்துட்டு இருந்தாலும் அந்த கிளிக்கு வந்து இவங்ககிட்ட சிக்கிக்கிட்டதில் ரொம்ப வருத்தமாக போச்சு. நம்ம காட்டுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தோம், ஆனால் இப்படி இந்த ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒருக்க அந்த ஆள் வேட்டைக்கு போகலான்னு கிளம்புறப்போ அந்த கிளி வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து வேட்டைக்கு போகிறேன், உன்னை பிடிச்சிட்டு வந்த பாரு, அதே காட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் சொல்கிறேன். சரி, நீங்கள் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க. என்னுடைய ஜோடி கிளி அங்கே இருக்குது, அதுக்கிட்ட இந்த மாதிரி அதுக்கிட்ட நான் இந்த மாதிரி இங்கே இருக்கிறேன் அப்படின்னு ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுங்க. அது ஏதாவது செய்தி சொல்லிச்சுன்னா எனக்கு கொண்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கிளி வந்து சொல்லுது. சரி, இந்த கிளி இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குது, அப்போ நம்ம அதே மாதிரி பண்ணி வந்துட்டு போட்டு அவன் அந்த காட்டுக்கு போகிறேன். வேட்டையாட வேணும், அந்த வேட்டையாக ஆடுறதை விட்டு போட்டு இந்த ஜோடிகள் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கிட்ட இந்த கிளி வந்து இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது, நல்லா இருக்குது, நீ ஏதாவது செய்தி சொல்கிறியா அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறான். அந்த கிளி வந்துட்டு அப்படியே டக்குன்னு திருகுன்னு வந்து கீழே வந்துருச்சு, மயக்கம் போட்டு வந்துருச்சு. இவன் வந்துட்டு என்னடா நாம் ஒன்று இவன்னா இந்த இப்படி ஆகிப்போச்சே, சரி போ அப்படின்னு சொல்லி போட்டு இதுக்கிட்ட கேட்டதுக்கு தப்பு அப்படின்னு சொல்லி போட்டு மாஸ்க் நினச்சிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் இந்த கிளிக்கிட்ட நடந்து வைக்கிறத பூரா சொல்கிறேன். இந்த மாதிரி நான் கேட்டேன், அது என்னாச்சு, டக்குன்னு இதாகி விழுந்துருச்சு, பார்த்தா அதுக்கு உசுரே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் இந்த செய்தி கேட்ட இந்த கிளி என்ன ஆகுது, இதுவும் அப்படியே திருகுன்னு வந்து உழுது சித்த நேரத்தில் இது மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குது. அப்புறம் இவன் பார்க்குறான், ஆஹா அந்த கிளி இறந்தது கிளியை அதே மாதிரி இந்த கிளி இங்கே இறந்துருச்சு போலக்குது, எவ்வளோ ஒற்றுமையான கிளி அப்படின்னு போட்டு இனி இது வச்சு என்ன பண்ணது கூட அந்த கூட்டத்தோட அந்த கிளி தூக்கி இப்படி இந்த சைடு வைக்கிறான். வச்சது என்னாச்சு, டக்குன்னு பறந்து மேலே ஓடிடுச்சு. மேலே போனதையுமே இதுதான் என்னோடய ஜோடி கிளி அங்கே காட்டில் உங்களோட செய்தி சொல்கிறாங்கள அது எனக்கு செஞ்சு காட்டிக்குது. இப்போது இந்த கிளி என்னோடய ஜோடி கிளின்னு அங்கே என்ன இருக்குது எழுந்து என்னை தேடி தூக்கு, நான் போயிட்டு வரேன். இனிமேல் எந்த ஒரு பறவையுமே இப்படி பிடிச்சி துன்புறுத்தாத, பறவைகள் வந்து கூண்டுக்குள்ள அடித்து வளர்த்துறது மிகப்பெரிய பாவம், எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அது காட்டி கோடி வச்சா.